Hi students, welcome to KC Question Bank. நாம் இந்த வீடியோல 9th Maths 3rd midterm ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இல்ல, எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படினே சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 70லேருந்து 80% கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம 2 மீடியம் கொஸ்டினுமே 1 by 1 பார்த்துறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கான 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின் 14வது கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து சம் வந்து போட்டு பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. ஏன்னா மிட்டமை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வேறு வேறு கொஷின் தான் சரிங்களா. இப்போ ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ கொஷின்ஸு அதை 2026 இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ 2026க்கு இனிமேல் தான் கொஷின் வரும். ஸோ இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பரு. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் இந்த சம் எந்தெந்த சம் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எந்தெந்த எத்தனை சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கொஷின் பேங்க் சேனல் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. 50 லைக்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுனால 50 லைக்ஸ் வந்தாலே போதும். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுங்க. 50 லைக்ஸ் வந்தால் மட்டும் போதும், நம்ம உடனே ஷேர் பண்ணுறோம். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம 2 மீடியத்துக்குமே ஷேர் பண்ணுவோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸில் 14வது கொஷின் வந்து கம்பல்சரி சரிங்களா. அதே மாதிரி 5 மார்க்ஸில் 21st வந்து கம்பல்சரி. ஸோ இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி தெரியாத பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து வச்சிங்க. ஸோ 8 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கொஷின் பேங்க் டீம் வந்து ரெடியாகவே இருக்குது. பிகாஸ் கொஷின் இஸ் அவர்ஸ், சக்ஸஸ் இஸ் யுவர். கேள்வி எங்களுடையது, வெற்றி உங்களுடையது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.